நண்பர்களே, இந்த கிடேரி பார்த்திங்கன்னா ஹெச்எஃப்பில் நல்ல பெருங்கூட்டு கிடேரிங்க. ப்ரீடு வந்து 100க்கு ஒரு 80% ப்ரீடுங்க. ஆனால் இப்போ தான் வந்து 2 புல்லு போடுது. நல்ல ஹெவி சைஸுங்க, நல்ல பெருங்கூட்டு கிடேரி. இந்த கிடேரி பார்த்திங்கன்னா இப்போ கர்ப்பப்பை நல்லா இருக்கான்னு செக் பண்ணுறோம். இங்கே கர்ப்பப்பை நல்லா இருக்குன்னு பார்த்துட்டோம்னா ஒரு டென்ஷன் இருக்காதுன்னு பார்த்துக்குறோம். இந்த கிடேரி வந்து கொடுமுடிக்கு நம்ம எடுத்து கொடுத்தது தாங்க கிடேரி. ஐயா, பை நல்லா தாங்க இருக்குது, கர்ப்பப்பை நல்லா தான் இருக்குது. கிடேரி வந்து கொடுமுடிக்கு தாங்க அனுப்பிடுறோம். இப்போ வந்து ட்ராவலிங்கில் வந்திருக்கனால ஒரு 2 வாரத்துக்கு ஊசி போடக்கூடாதுங்க. கிளைமேட்டு ப்ளஸ்ஸு தீவனம்லாம் அடாப்ட் ஆனவனை போட்டோம்னா தான் செனை உடனே நிற்கும். அதோட இப்போயே கொஞ்சம் மினரல் மிக்சரை கொஞ்சம் சேர்த்து நம்ம தீவனத்தோடு கொடுத்துட்டோம்னா உங்களுக்கு செனை ஈஸியாக பிடிச்சிக்கும். செனை பிடிக்கிறதுல பிரச்சனை வராதுங்க. இந்த கிடேரி வந்து இப்போ போக்கு வண்டியில் தாங்க நம்ம கொடுமுடிக்கு அனுப்பிவிட்றோம். அதனால் போக்கு வண்டிங்கிறது வந்து நம்ம ரொம்ப அவசியமானது. மக்களுக்கு வந்து நம்மள்கிட்ட வரவங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு நம்ம போக்கு வண்டியில் தான் நம்ம அனுப்பி கொடுக்குறோம். இந்த கிடேரி பார்த்திங்கன்னா இன்னும் பல்லே போடலைங்க. நல்ல பெருங்கூட்டு கிடேரி. பல் போகிறதுக்கு பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு 3 மாதம் ஆகுங்க தாராளமாக. இந்த கிடேரி பார்த்திங்கன்னா அவினாசிக்கு அண்ணனுக்கு தான் வாங்கி கொடுத்துருக்கோம். அண்ணன் வந்து வண்டி ஏற்றி விட சொல்லிட்டு புறப்பட்டாருங்க. இந்த கிடேரியுமே பார்த்திங்கன்னா போக்கு வண்டியில் தாங்க போகுது. கிடேரி பார்த்திங்கன்னா ஃப்யூச்சரில் நல்ல பெருமாடாக வருங்க. நல்ல சலசலன்னு ஊறும். ஏன்னா தோல் வந்து ரொம்ப நைஸ் தோல் தான். நல்ல பெருங்கூட்டு கிடேரியாக வருங்க. கிடேரி இப்போ நல்ல மெதுவில் இருக்குங்க. போட்டோம்னா ஊசி போட்டோம்னா பிடிச்சிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் போடக்கூடாது. காரணம் என்னென்னா ட்ராவலில் வந்திருக்குங்க. அதோட அந்த செனப்பருவம் அதிகமாக இருக்கிறப்ப போடக்கூடாது. கொஞ்சம் குறையிற ஸ்டேஜில் தாங்க செனை ஊசி போடணும். அப்போ தான் நிற்கும். கிடேரியெலாம் எங்கே வாங்கணும்னு பார்த்திங்கன்னா ஈரோடு மாவட்டம் சீனாபுரம் மாட்டுச்சந்தைங்க. இந்த சீனாபுரம் மாட்டுச்சந்தை பார்த்திங்கன்னா வாரம் வெள்ளிக்கிழமை காலையில் ஒரு 8:30 மணிலேருந்து 1 மணி வரைக்கும் சந்தை நடைபெறுதுங்க. சந்தைக்கு பார்த்திங்கன்னா கிடாரிகள் ஒரு 5,000 ரூபாயிலேருந்து ஒரு 60,000 ரூபா வரைக்குமே கிடாரிகள் கண்ணுக்குட்டிகள் கிடைக்குதுங்க. அதே மாதிரி கிடாரிகளில் மொட்டையில் வேணும்னாலும் சரி, கொம்பில் வேணும்னாலும் சரி, கிடேரிகள் வந்து குறைஞ்ச விலையில் எடுக்கலாங்க. இப்போ வந்து வெயில் அதிகமாக இருக்கிறனால கொஞ்சம் விலை குறைவாக தாங்க இருக்குது. அதனால் தாராளமாக எடுக்கலாம். இந்த சந்தைக்கு வெளி மாவட்டங்கள்லேருந்து வரீங்கன்னா தாராளமாக எடுக்கலாங்க. உங்களுக்கு கொம்பில் வேணுனாலும் கொம்பில் எடுத்துக்கலாம், மொட்டையில் வேணுனாலும் மொட்டையில் எடுத்துக்கலாம். உங்களுக்கு கிடாரிகள் கைக்கறவை மாடுகள்லாம் சினை மாடுகள்லாம் வேணும்னா நம்ம சாய்குரு மகாராஜா யூடியூப் சேனலை தொடர்பு பண்ணிங்கன்னா நல்ல முறையில் எடுத்து கொடுக்கலாங்க. அதே மாதிரி போக்கு வண்டியில் அனுப்பிவிடலாம். அதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா வண்டி வாடகையில் தான் பார்த்திங்கன்னா பணம் அதிகமாக போகிறது. அதனால் போக்கு வண்டியில் அனுப்பி விட்டுலாங்க.